ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, ஆவினில் அங்கே இது கேட்டிருந்தாங்க, ஷெட்டோட இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அதனால் அது ஒரு இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்து அனுப்ப சொன்னாங்க ஹஸ்பண்டு. அதனால் நான் எடுத்திருந்தேங்க. 5 சென்ட்டுக்கு தான் இந்த இடம் இது பண்ணியிருந்தது. நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப இந்த பிளானையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம். அதாவது மேலே ஃபுல்லாக கூலிங்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறது. மேலே இப்போ இப்படி தப்பாக போட்டதுனால தான் ஃபுல்லாக உள்ள ஹீட் வருது. மேலேயே கூலிங்காக இருக்கிறதுக்கு நம்ம கீத்தெல்லாம் மேய்ஞ்சுட்டு அதுக்கப்புறமா இது போடுற மாதிரி நிறைய ஷெட்டு பார்த்தோம். அதனால் அந்த பிளான் தான் இப்போ எங்களுக்கு. சரி, எல்லாம் கவர் பண்ணி எடுத்து அனுப்ப சொன்னாங்கன்னு எடுத்து அனுப்பிட்டு, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறையா விஷயங்கள் டெய்லியும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஸ்கூலும் ஓப்பன் ஆகிட்டதுனால கரெக்டாக அது கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. குழந்தைகளை பார்க்கணும். அந்த வேலைக்கு வர அக்காவும் அப்பப்போ லீவ் போட்டுறதுனால கரெக்டாக என்னால் இது பண்ண முடியல. அதனால் யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இவங்க கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. முதல்லாம் நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எதுவும் சொல்கிறதில்ல அப்படின்னு. ரீசன்ஸ் கொஞ்சம் மாடுகளும் அதிகமாகிட்டது, வேலையும் அதிகமாகிட்டதுனால நம்ம கரெக்டாக எல்லா இடத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மயில் பாருங்கள், மயிலோட இதை பற்றி கேட்டிருந்தீங்க. மயில் எந்திரிக்கிறதுக்கு எப்படியோ ட்ரை பண்ணுதுங்க. அது எங்கே படுக்க வச்சுருந்தோ அது காலை உந்தி உந்தி கீழே தள்ளி இப்போது எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குது. அது அந்தளவுக்கு ட்ரை பண்ணாலே 1 மாதத்தில் கண்டிப்பாக எந்திரிச்சிரும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சிட்டா சந்தோஷம்தாங்க, போதும். அப்புறம் மடிநோய் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் நிறைய ஐடியாஸ் சொல்லியிருந்தாங்க. முதல்ல கட்டுத்தரை சேஞ்ச் பண்ணி கட்டினாலே மடிநோய் வராது அப்படின்னு. நம்மளுக்கு இந்த 2 இடம் தான் இருக்குது. இப்போ இட வசதி அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம வெளியே பாதி கட்டிட்டு உள்ளே அப்புறம் மாற்றி கட்டுறதுக்கு இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தால் நம்ம அது யோசிக்கலாம். இது ஒரே பக்கமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி கட்டிகிட்ருக்குறோம். விஷ்ணு வேறு சொல்லியிருந்தாங்க. விஷ்ணு நம்ம சப்ஸ்கிரைபர், ரொம்ப நலம் விரும்பின்னு கூட சொல்லலாம். நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க நம்ம சேனலுக்காக. அவங்க நிறையா டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு மாடு எவ்வளோ கறக்குது, ஒவ்வொரு மாட்டுக்கு எவ்வளோ பல் இருக்குது, இது எல்லாத்தையுமே டெய்லி ஷார்ட்ஸ் போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நான் அதுக்கு தாங்க ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு தடவையும் பாதி சொல்லி, அதாவது நான் சொல்ல வர விஷயம் பாதி சொல்லுவேன், அப்புறம் இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்கிறது அதில் ஜாயின் பண்ணிடுவேன். அதனால் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலைங்கிறது அர்த்தமாயிடாது. நீங்கள் அப்படி எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே போட்டுகிட்டே தான் இருக்கேன். எல்லா சப்ஸ்கிரைபருமே நம்மளுக்கு முக்கியம். எல்லாத்துக்கிட்டையும் நான் இதான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மத்தியானம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாட்டு தீவனமும் கோந்தாலையும் இருந்தது. அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எல்லாத்துக்குமே பச்சை வச்சிடலாம். கறவைகளுக்கு மட்டும்தான் முன்னாடி வைப்போம். இப்போ எல்லாத்துக்குமே இருந்ததுனால அது வேஸ்ட்டாக காஞ்சி தான் போகும்னு சொல்லி வச்சுட்டோம். நல்லா சாப்பிட்ருக்குது பாருங்கள் எல்லா மாடு கண்ணுக்குட்டியும். கையலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்டு மட்டும்தான் வைக்கிறோம். சருவு வைக்கிறதில்ல. சருவு சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் தண்டு வச்சுட்டா கோந்தால மாட்டு தீவன தண்டெல்லாம் வச்சா நல்லா சாப்பிடுது. எல்லா கண்ணுக்குட்டி எல்லாமே பச்சை மத்தியானம் வச்சா அதுகளுக்கு பிரியாணி கிடச்ச மாதிரி ஒரு ட்ரீட்டு தாங்க. நம்ம வைக்கப்புல் தட்டும் போடுறதுக்கு, நம்ம ஷெட்டு போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு எல்லோரும் நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எந்த மாதிரி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாத்தோட கேள்விகளுக்குமே பதில் வரும். விஷ்ணு கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயே வீடியோஸ்லேயே சொல்கிறேன். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். தேங்க்யூ.